ஸோ இப்போ இந்த ஒரு தருணம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Do you know one thing? அதாவது உங்களோட லைஃப்ல இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருப்பீங்க தெரியுமா? இப்போ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு வேலைகளை செஞ்சுட்டு இருப்பீங்க தெரியுமா? அது உங்களோட லைஃப்ல இட் வில் நெவர் ரிப்பீட் அகைன். பட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதோட விளைவு ஃபியூச்சரில் ஒரு நல்லதாகவும் நடக்கலாம், கெட்டதாகவும் நடக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட் இக்கிகோ இக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல் வெறுங்கிரி. ஸோ நம்ம லைஃபை எடுத்துட்டிங்கன்னா பல சிறு சிறு தருணங்களால் கட்டமைக்கப்பட்டது. ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம், என்னென்ன மாதிரியான சிந்தனைகளில் இருந்துட்டு இருக்கோம், என்னென்ன மாதிரியான என்ன கிளர்ச்சி அடைகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. அதற்கான ஒரு விளைவு தான் நமக்கு எதிர்காலத்தில் கிடைக்கிறதே தவிர அதை தாண்டி எதுவுமே நடக்கிறது கிடையாது. இட் இஸ் லைக் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், கேஆஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது ஒரு பட்டாம்பூச்சி வந்து சிறகடிக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய சைக்ளோன் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பட்டாம்பூச்சி வந்து சிறகு அடிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அந்த ஒரு சின்ன ஒரு மைன்யூட் பிரஷர் ஆனது பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி பிரஷர் கூட அப்படியே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவா ஆகி அது ஒரு மிகப்பெரிய சைக்ளோனியோ இல்லை மிகப்பெரிய ஒரு சூறாவளி ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய சான்சஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ வந்து நீங்க இந்த ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, இல்லை வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் இது வந்து மிகப்பெரிய விளைவை நம்ம லைஃப்பில் கொண்டு வர போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களோட முட்டாள்தனம், அது வந்து உங்களோட அறியாமை. ஸோ வந்து இப்போ இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களோட ஃபியூச்சரை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் வந்து அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ வந்து உங்களோட தருணங்களை சிறப்பாக அமைச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்மளோட தருணங்களை எப்படி நம்ம சிறப்பாக அமைச்சுக்கலாம், எப்படி வந்து ஒரு ப்ரொடக்டிவான விஷயங்களை நோக்கி அதை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து மறக்காம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். ஸோ வந்து ஜஸ்ட் சிம்பிளாக சிட் பண்ணி ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்கள் என்னென்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே வந்து மாட்டிட்டு இருக்கீங்க, என்னென்ன மாதிரியான ஒரு இடர்பாடுகளுக்குள்ளே வந்து மாட்டிட்டு இருக்கீங்க, உங்களோட எண்ணங்கள் எப்படி இருந்துட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருந்துட்டு இருக்கு, நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்போ பண்ணுற விஷயமானது உங்களோட ஃபியூச்சரை என்ன மாதிரி பாதிக்க போகுது, என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது, கெட்ட விஷயங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு கிளாரிட்டியை உங்களை பற்றின ஒரு கிளாரிட்டியை வந்து ஏற்படுத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை தேடி போக முடியும். அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு உங்களை பற்றி ஒரு சிந்தனைக்குள்ளே வந்து உங்களை மூழ்கிக்கிட்டு நீங்கள் உங்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளை பற்றி நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க தெரியுமா? நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நிறைய வந்து எதிர்பார்ப்புகள், நிறைய வந்து நமக்குள்ள இமேஜின் பண்ணிட்டு நிறைய பேர் கூட கம்பேர் பண்ணிட்டு நம்மளோட லைஃப் வந்து கெடுத்துட்டு இருக்கும். பட் நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களையும் இதுதான் என்னோட கடைசி நாள், இதுதான் என்னோட கடைசி வாய்ப்பு, நான் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் வந்து நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், நாளைக்கு தான் உங்களோட கடைசி நாள் அப்படின்னா இன்றைக்கி எப்படி நீங்கள் வாழ்வீங்க? நம்ம வந்து நீ சந்தோஷமாக இருக்கணும், நம்ம வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்ணுவீங்க இல்லையா? ஸோ வந்து ஒவ்வொரு நாளையும் அது போல் நினச்சி பண்ணுங்கள். என்னோட கடைசி சான்ஸ் இது, என்னோட கடைசி விஷயம் இது. ஸோ வந்து இந்த ஒரு சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. இந்த ஒரு தருணத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்னோட லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குள்ள வந்து நான் மாட்டி அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் இந்த ஒரு மினிட்டை வந்து லாஸ்ட் மினிட்டை நினச்சி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பாத்து நோக்கி உங்களை கண்டிப்பாக கொண்டு போகும். அண்ட் தேர்ட் விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேலைகளை நம்ம சிறப்பாக செய்யறதுக்கு எதெல்லாம் நம்மளை வந்து குறுக்கீடு பண்ணுது, எதெல்லாம் வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை ஒதுக்கி வைக்க பாருங்க. அதாவது உங்களோட லைஃப்பில் எதெல்லாம் உங்களுக்கு எசென்ஷியலாக இல்லையோ, உங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவான விஷயமா வந்து உங்களுக்கு தோணலையோ, அதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சு அது வந்து விலக்கி வைக்க பாருங்க. கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் ஒரு ரேஞ்ச் அடையணும் இல்லையா? அந்த ரேஞ்சை அடையிற வரைக்கும் கொஞ்சம் காலத்துக்கு அந்த உங்களுக்கு அன்வான்டா இருக்குது, உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, ரொம்ப உங்களை வந்து எந்த ஒரு வேலைகளுமே செய்ய விட மாட்டேங்குது, அதை பற்றி நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறீங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க பாருங்க. ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணுமோ அது மேலே உங்களோட கான்சன்ட்ரேஷன் செலுத்துங்க. கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பில் ஏற்படும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து உங்களோட ஃப்ரெண்டாக நீங்கள் ஃபஸ்ட் இருங்க. உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட உடல் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷாக இருங்க. தப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பெட்டரான பிளேஸுக்கு போகிற வரைக்கும் நம்ம செல்ஃபிஷாக இருக்கிறது தப்பு கிடையவே கிடையாது. நாம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நாம மற்றவங்களை திருத்த முடியுமே தவிர, நாம ஒரு விஷயத்தில் கரெக்டாக எல்லாமே வந்து மற்றவங்களை திருத்த போனோம்னா நிறைய பேர் வந்து நம்மளை கேள்வி கேட்பாங்க, நீ கரெக்டாக இருக்கியா ஃபர்ஸ்ட், நீயே வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களோட ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தான் வந்து உங்க கூட கடைசி வரை இருக்க போறீங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தான் நிறைய தெரியும் அப்படிங்கிறதுனால ஸோ வந்து நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு கம்பெனியனா, கரெக்டான ஒரு போராளியாக, கரெக்டான ஒரு எதிராளியாக இருக்க முடியுமே தவிர மற்றவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ வந்து நான் வந்து லோன்லியாக இருந்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி
ஜஸ்ட் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட ஒரு லோன்லினஸை கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு தருணத்தை என்னால் கரெக்டாக மாற்ற முடியும். எனக்கு வந்து யாரோட ஒரு சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லை. என்னால் வந்து கரெக்டான ஒரு பர்சனாக நானே வந்து என்னை பில்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ளே ஏற்படுத்திட்டு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போக ட்ரை பண்ணுங்கள். ஆஸ் வெல் அஸ் டோன்ட் ஃபர்கெட் டு செலிப்ரேட் யுவர் ஃபெயிலியர்ஸ் ஏன் வந்து நான் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபெயிலியருமே சந்திக்காமல் சடனாக ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிட்டிங்கன்னா அதோட வீரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த இடத்துல போய் ஏதோ ஒரு ஃபெயிலியரை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா அது எப்படி நான் வந்து அப்ரோச் பண்ணுறது, எப்படி வந்து அதுலேருந்து வெளியே வர்றதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல நீங்கள் ஃபால் டவுன் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. பட் உங்களால் வந்து ஒரு சடனான ஒரு சக்ஸஸை வந்து நோக்கி போக முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் வந்து ரொம்ப ஃபெயிலியர்ஸ் நீங்கள் சந்திச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் வந்து இன்னும் சிறப்பாக மாற்றிக்க முடியும். நான் என்னென்ன மாதிரியான விஷயங்களாவது தப்பு செஞ்சுட்ருக்கேன், நான் என்ன தப்பு செய்கிறதுனால இந்த ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் நினச்சி பார்க்காத நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ண முடியும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ் பொசிஷனில் உங்களை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க செய்யும். ஸோ வந்து ஃபெயிலியர்ஸை ஃபஸ்ட்டு கொண்டாட தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஃபெயிலியர்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி உங்களை சிறப்பான மனுஷங்களாக மாற்ற போகுது. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களால் வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருப்போம். ஸோ நிறைய பேர் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்கிறத வந்து மனசில் ஏற்றிக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இதெல்லாம் ஏன்டா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வீட்டில் வந்து ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளை கண்டுக்கவே மாட்டுறாங்க, ஏன் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால நீங்கள் செய்கிற வேலைகளிலிருந்து ஒரு கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கு வந்து ரொம்ப சான்ஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு. ஸோ வந்து கொஞ்ச காலத்துக்கு அதெல்லாம் கண்டுக்காதீங்க. மற்றவங்க வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு விடவே விடாதீங்க. ஒரு வேளை உங்களை யாராச்சும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அவங்களோட பொசிஷனில் உங்களை வச்சு பாருங்கள். அவங்க என்ன காரணத்துக்காக அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க, என்ன காரணத்துக்காக அவங்க வந்து உங்களை திட்டிட்டு இருக்காங்க, என்ன காரணத்துக்காக அவங்க வந்து உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்களோட பொசிஷனில் இருந்து பாருங்கள். அப்போ மட்டும்தான் ஏன் வந்து உங்களை திட்டுறாங்க, ஏன் அவங்கள வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியுமே தவிர நீங்கள் வந்து இங்கே இருந்துக்கிட்டே அவங்க வந்து யாருமே என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க வந்து எனக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு தான் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ வந்து எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு தேர்ட் பர்சனில் ஒரு தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களோட மைண்ட் வந்து ஒரு கிளியராக இருக்கும். ஸோ இந்த காரணம் தான் நம்ம அந்த இடத்துல இருந்தால் அப்படி தான் வந்து நம்ம நடந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு கிடைச்சிச்சுனாலே மற்றவங்களை வந்து ஒரு குறையாக நீங்கள் வந்து கண்டுக்கவே மாட்டீங்க. அண்ட் ஃபைனலான ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் அந்த ஒரு தருணத்தில் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத முற்றிலும் வந்து தவிர்த்துருங்க. எந்த ஒரு விஷயத்து மேலே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதில் ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறது நடக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காத பொழுது நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஏமாற்றப்படுவீங்க. ரொம்ப வந்து அது ஒரு காயமான ஒரு உணர்வை வந்து உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். ஸோ வந்து எந்த ஒரு செயல்பாட்டில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக வைக்கவே வைக்காதீங்க. நீங்கள் அந்த ஒரு தருணத்தில் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கலனாலும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து போகிறதுக்கான, அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் போய் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவை அது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ வந்து நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஒவ்வொரு தருணங்களையும் சிறப்பாக மாற்றிக்க முடியும். உங்களோட தருணங்களை வந்து சிறப்பாக அமைச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபியூச்சரை அது வந்து கரெக்டாக கட்டமைச்சு கொடுத்துரும். ஸோ அதுதான் வந்து இந்த இக்கிகோ இக்கி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சொல்ல வருது. இட் இஸ் லைக் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தான். உங்களோட தருணங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபியூச்சரை ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகும். அதுதான் வந்து இந்த ஒரு கான்செப்ட் சொல்ல வருது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணினா நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.